நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச், இந்த சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு ஆட்டையை காட்டுறது இந்த சுவிட்சு தான். எல்லாம் அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா சரவுண்ட் மட்டும் ஒரு ஸ்பீக்கர் வரல, லெஃப்ட் ரைட்டில் ஒரு ஸ்பீக்கர் வரல, சென்ட்ரு வரல, சப்பு வரல. இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் இந்த சுவிட்சுனாலையும் வரும். இதில் சில பேர் அசம்பிள் பண்ணிட்டு எல்லாமே புதுசு தானப்பா போட்டா என்ன ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் எனக்கே கூட அந்த அனுபவம் இருக்குது. அது மாதிரி இந்த செலக்டர் சுவிட்சு முன்னால் வந்த ஒரு சில கம்பெனிகள்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த சுவிட்செல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனியெல்லாம் வர்றதில்லை. ஆகையினால நம்ம இப்போ வர்றதைத்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆகையினால இந்த சுவிட்சில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதாவது சார் நான் வசந்த் போர்டு போட்டேன், நான் அல்ட்ரா டிஜிட்டல் போட்டேன், நான் கிறிஸ்டல் போட்டேன், இப்படியெல்லாம் போட்டேன். ஆனால் எனக்கு இதில் இந்த ஸ்பீக்கர் படிக்கல, அந்த ஸ்பீக்கர் படிக்கலன்னு நம்ம ப்ராலாஜிக்கு போடவே நோண்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் உண்மையான சில நேரங்களில் ஃபால்ட் இந்த சுவிட்சில் இருக்கும். சுவிட்சில் உள்ளே இருக்கிற கான்டாக்டில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சுவிட்சு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியெல்லாம் இப்போ இதோட ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஆகையினால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற செட்டுகளில் அசம்பிள் பண்ணுற செட்டுகளில் செலக்டர் சுவிட்ச் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2.1 ஸ்டீரியோ இந்த மாதிரி நம்ம செட்டெல்லாம் அசம்பிள் பண்ணணும்னு வைங்க. இந்த மாதிரி சுவிட்சு தான் நமக்கு தேவைப்படும். அதாவது 3 கால் உள்ள சுவிட்சு தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1க்கு இந்த மாதிரி சுவிட்சு கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்சும் இந்த மாதிரி ஒரு சுவிட்சும் தேவைப்படும். முதல்ல இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா துருப்பிடிச்சு போயிருக்கும். வாங்கையில் சில கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கும். இதில் நம்ம சுரண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த சுரண்டுறது மெதுவாக சுரண்டணும். நம்ம ரொம்ப பரன்னு சுரண்டனோம்னா உள்ளே இருக்கிற கான்டாக்டுக்குள்ளேயே லைட்டாக விலக ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்துங்க, இந்த பின்னு மேலே எலும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உள்ள கான்டாக்ட் போடும்போது பிரச்சனை வரும். அப்போ ஏதாவது ஒன்றுக்கு கான்டாக்ட் ஆகாது, சரியாக கான்டாக்ட் ஆகாது. லேசாக அப்படி தொட்டு விட்டோம்னா கான்டாக்ட் ஆகும். அந்த மாதிரி இதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாங்கும்போது கடையில் துரு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்காதீங்க. துரு பிடிக்காத சுவிட்சாக வாங்கினீங்கன்னா அப்படியே பற்ற வைக்கலாம். நீங்கள் வாங்கி சுரண்டுறீங்களா பார்த்தீங்களா, அந்த சுரண்டுறப்ப அந்த பின்னை அங்கிட்ட இங்கிட்ட ஆடி மேலே வர ஆரம்பிக்கும். அது போக இன்னொரு விஷயம் இருக்குது. பற்ற வைக்கும்போது கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட் வச்சு இப்படி ஒரு தடவையில் பற்ற வச்சுட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னாக்கா அதுவும் உள்ள உங்களுக்கு கான்டாக்ட் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கார்பன் இருக்கும் உள்ள. நீங்கள் இந்த இது உரசும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா பெண்ட் ஆயிரும் உள்ள. அதனால லைட்டாக வச்சதும் இதை நல்லா சுரண்டி பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்படி இல்லை, இப்போ துரு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சுரண்டி அதை போட வேண்டியது இருக்குன்னா அதில் தான் பிடிக்காமல் இருக்கும். சில நேரங்களில் விட்டுரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் எந்த சேனலை கொடுத்துருக்குறீங்களோ அது விட்டுருச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் வராது. நீங்கள் இங்கெல்லாம் விட்டுட்டு அங்கே எங்கே தேடி பார்த்து வயர் துண்டா வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துருவீங்க. வயர் வராமல் உள்ளே இருக்கிற கான்டாக்ட் விட்டுருச்சுன்னா உங்களால் பார்க்க முடியாது. ஆகையினால 5.1 செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது இதை முதல்ல நல்லா பார்த்து வாங்கும்போது சுவிட்சு துரு இல்லாமல் இருக்கான்னு பார்த்து வாங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஈஸியாக இந்த ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இதே மாதிரி தான் அடுத்த பின்னில் இதுலேயும் அப்படி தான். அதாவது இதில் 5.1 2.1 செலக்டர் வச்சுருவோம். சென்டரில் நம்ம ஆக்ஸ் கொடுத்துருவோம்.
அடுத்ததுல வந்து யூஎஸ்பி கொடுத்துருப்போம். இப்படித்தான் நம்ம எப்பவும் கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது வந்து இந்த சென்ட்ரல் ஆக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் வந்து கவனமா இருக்கணும். இதுலயும் அதே மாதிரி சுரண்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா மெதுவா சுரண்டுங்க. ரொம்ப வேகமா சுரண்டாம மெதுவா சுரண்டுங்க. மெதுவா சுரண்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ வந்து இதை கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட் வச்சு நீங்க இது யூஸ் பண்ணி நீங்க சால்டரிங் பண்ணீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம். இதுல வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ்க்கு செட்டு வருதுன்னு வைங்க. சர்வீஸுக்கு வரும்போது ஒரு ஸ்பீக்கர் வருது, ஒரு ஸ்பீக்கர் வரலைன்னோ அல்லது வந்து ஸ்டக்காகி வருதுன்னோ பார்த்தா நம்ம பார்க்க வேண்டியது சுவிட்சு தான். சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு அடுத்தாப்புல தான் கண்ட்ரோல்லையோ மற்ற வயரிங்லையோ ஏதோ ஃபால்ட் இருக்குங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். முதல்ல வந்து சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வர்ற சுவிட்ச் எல்லாம் குவாலிட்டி கிடையாது. ஆகையினால வந்து நாளடைவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு தான் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா மேனுவல் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து மேனுவல் வந்து நமக்கு வந்து சர்க்கியூட் தயாரித்து கொடுக்குறாங்க. அதை விட நம்ம இதே போட்டு போயிடலாம், ரிமோட்டே போட்டு போயிடலாம். அதுக்கு காசு போட்டு இதுக்கு காசு போட்டு ப்ராலாஜிக்கு காசு போடணும், அந்த போர்டுக்கும் காசு போடணும், எல்லாம் ஒன்று தான். அதுக்கும் இது போட்டு தான் ஆகணும். அவங்க கொடுக்கறதுக்கும் நம்ம பின்னு பற்ற வச்சு எல்லாமே அவங்க கொடுக்குற செலக்டர் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் அத்தனை பின்னு பற்ற வச்சு தான் ஆகணும். பற்ற வச்சு நம்ம போட்டு தான் ஆகணும். அதனால வந்து நம்ம ஸ்பெக்ட்ரா அந்த கம்பெனிக்காரங்க மட்டும் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போர்டில் டைரக்டா இதே பற்ற வச்சிருப்பாங்க. ரெண்டு வயர் தான் பற்ற வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது செலக்டர் ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 3 கால் தான், சுவிட்சும் அவங்க போர்டிலே பற்ற வச்சிருப்பாங்க. அதனால சிரமம் இல்லாமல் பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த ஸ்பெக்ட்ராவில் மட்டும்தான் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ வேற எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் பற்ற வச்சு போடணும். அது எத்தனை பேர் போர்டு போடாங்க. இதுக்கு ஒரு தீர்வு இன்னும் வந்து சரியான தீர்வு வந்து யாருமே இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. இல்லைன்னாக்கா நம்ம வந்து ரிமோட் போடத்தான் போட்டாக வேண்டியது இருக்கு. அதனால இன்னும் இதே மாதிரி போயிடுச்சுன்னா, ஏன்னா என்கிட்ட வந்து புது சுவிட்சே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இதனால வந்து பேரு கெட்டு போயிடும். நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்களா, பேரு கெட்டு போயிடும். அதனால சுவிட்சில் வந்து வாங்கும் போதே கிளியரா இருக்கான்னு பார்த்து வாங்க, துரு பிடிக்காத வாங்க. நம்ம சுரண்டதுலயே பாதி அது ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நான் சொன்னதை வந்து கடைபிடிச்சு வாங்குங்க. சுவிட்சில் ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க சர்க்கியூட்ல தேடாதீங்க. அதே மாதிரி 2.1 சரி 5.1 சரி செலக்டர் சுவிட்ச் மட்டும் கிளீனா வாங்கி போடுங்க. நல்ல முறையில் வேலை செய்யும். இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோவில் இவ்வளவுதான். இனி அடுத்தாப்புல இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.